students, today we go to see the new lesson Intellectual Awakening and Socio-Political Changes. அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம இந்த பாடத்தை பார்க்கலாம். Learning objectives: to understand the transition of society from 6th century to 2nd century BC. What is BC? Before Common Era, BCE or BC. To familiarize ourselves with the essence of new religious faiths, Buddhism, Jainism and Advaita in India, Zoroastrianism in Persia and Confucianism and Taoism in China, to become aware of the circumstances that led to the formation of states with a focus of Magadha Empire, to understand the socio-political changes of the pre-Mauryan and Mauryan states. அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்து 2ஆம் நூற்றாண்டு வரை ஏற்பட்ட சமுதாய மாற்றங்களை பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். கிமு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா டிசெண்டிங் ஆர்டர்ஸில் தான் வரும். அது நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸஸில் படிச்சிருக்கோம். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் தோன்றிய மதங்களான புத்தம், சமணம், ஆஸ்வீகம் பற்றியும், பாரசீகத்தில் தோன்றிய அதாவது பெர்சியாவில் தோன்றிய ஜொராஸ்ட்ரியம் பற்றியும், சைனாவில் தோன்றிய கன்ஃபூசியனிசம், தாவோயிசம் பற்றியும், அதனுடைய புதிய தத்துவங்களையும் சாராம்சங்களும் எப்படி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதே சமயம் அந்த விழிப்புணர்வுகள் அரசியலில் எவ்வளோ மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி உருவான ஒரு மிகப்பெரிய பேரரசு மகத பேரரசு பற்றியும், மௌரியர் காலத்திற்கு முன்பும் மௌரியர் ஆட்சியில் நிகழ்ந்த சமூக அரசியல் மாற்றங்களையும் பற்றியும் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். Introduction: A new civilization began to develop in northern India with the revival of trade and urbanization during the 6th century BC. In this period of major political and social changes in North India, Buddha and Mahavira were born. In the century following their death, Buddhism and Jainism took root as major religions in India. This meant that new religious orders were coming up with many followers, propagating new beliefs and philosophies. Similarly, Zoroastrianism in Persia and Confucianism and Taoism in China became popular during this period. அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த மாற்றங்கள் ஏற்பட்டது. மக்களிடையே வணிகமயமாதலும் நகரமயமாதலும் ஒரு பெரிய வளர்ச்சியை அடைந்ததால் ஒரு புதிய நாகரீகம் உருவாச்சு. அந்த காலகட்டத்தில் தான் புத்தரும் மகாவீரரும் நம்ம இந்தியாவில் தோன்றினாங்க. அவங்க ஏற்படுத்திய அந்த கோட்பாடுகள், புத்த மத கோட்பாடுகள், சமண மத கோட்பாடுகள் இந்தியாவில் மிக முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. அரசியல் மாற்றங்களையும் ஏற்படுத்தியது, சமய மாற்றங்களையும் ஏற்படுத்தியது. அதே காலகட்டத்தில் தான் பெர்சியாவில் ஜொராஸ்ட்ரியனிசமும், சைனாவில் கன்ஃபூசியனிசமும், டாவோயிசமும் தோன்றியது. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Religion in the 6th century BC. The new civilizations that emerged in the new Iron Age had certain common features. They were characterized by the proliferation of new crafts, growth of long-distance trade, building of cities and towns, rise of universalistic religions, and the evolution of a code of conduct. 6th century BC was therefore a period of exceptional development in all spheres of life, such as material, cultural, and intellectual. About this time, we find that a number of prominent men, great thinkers and founders of new religions lived, making it a period of great historical importance. Philosophical and religious thinkers such as Confucius in China, Zoroaster in Iran, and Mahavira and Buddha in India gained popularity in 6th century BC. அதாவது புதிய இரும்பு காலத்துக்கு அப்புறம் ஏற்பட்ட கைத்தொழில் வளர்ச்சி, தொலைதூர வர்த்தக வளர்ச்சி 6ஆம் நூற்றாண்டை மிகச்சிறப்பான இடத்துக்கு எடுத்து செல்லுச்சு. உலகளாவிய மதங்களின் தோற்றம், நன்னடத்தைகள், இதை பற்றி சொல்லக்கூடிய புதிய மதங்கள் உருவாகியது. இந்த காலகட்டத்தில் ஏராளமான அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் புதிய மதங்களை தோற்றுவித்து அந்த காலகட்டத்தை வரலாற்று சிறப்பு மிக்கதாக ஆக்கினாங்க. அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தா கன்ஃபூசியஸ், ஜொராஸ்டர், இந்தியாவில் தோன்றிய மகாவீரரும் புத்தரும். ஸோ இதன் காரணமாக 6ஆம் நூற்றாண்டை மிக முக்கியமான காலகட்டமாக நம்ம எடுத்துக்கிறோம். கன்ஃபூசியனிசம் அண்ட் டாவோயிசம். In the 6th century BC, two great thinkers were born in China, Confucius and Lao Tse. They laid down the system of morals and social behavior for individuals and communities. But after their death, temples were built in their memory and the philosophy they taught was developed into a religion.
known as Confucianism and Taoism respectively. Their books were held in great reverence in China. Confucianism exerted a big influence on not only the political class of China but also on the common people. This map explained the places associated with the intellectual awakening in 6th century. 6ஆம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றிய மிக பெரும் சிந்தனையாளர்கள் யார் அப்படின்னா கன்ஃபூசியஸும் லாவோயிட்ஸும். இவர்கள் தனி மனிதர்களுக்கும் சமூகத்திற்குமான சமூக நடத்தைகளையும் ஒழுக்க விதிகளையும் உருவாக்கினார்கள். அப்படி அவங்க உருவாக்கின நூல்கள் பிற்காலங்களில் அவங்களுடைய மதங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்பற்றப்பட்டது. அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு கோயில்களும் எழுப்பப்பட்டது. கன்ஃபூசியஸின் கோட்பாடுகள் முறையே கன்ஃபூசியனிசம் என்றும் லாவோட்சேயின் கோட்பாடுகள் டாவோயிசம் என்றும் அழைக்கப்பட்டன. Let me see about Confucius. Confucius was born in Shantung province of China in 551 BC. He studied history, poetry, philosophy and music. He is the author of 5 important works, the Book of Records, which is chiefly ethical, providing guidelines for the regulation of human society. The Book of Words, illustrating the sound principles of morality in songs. The Book of Changes, dealing with metaphysics. The Spring and Autumn Annals, a code of political morality. And the Book of History, narrating the events and legends of the early religions of China. Confucius கிமு 551 சீனாவில் ஷாண்டுங் அப்படிங்கிற மாகாணத்தில் பிறக்கிறாரு. இவர் வரலாறு, கவிதை, தத்துவம், இசை போன்ற படிப்புகளில் கைத்தேர்ந்தவராக இருக்கிறார். அதில் சில நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. அதில் 5 மிக முக்கியமான புத்தகங்கள் என்ன அப்படின்னா த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஆவண நூல். இது மனித சமூகத்தை நெறிப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றி கூறக்கூடிய நூல். அடுத்தது த புக் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது ஒரு பாடல் வடிவில் இசை நூல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒழுக்க நெறிமுறைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி பாடல் வடிவில் கூறப்பட்டிருக்கு. அடுத்தது த புக் ஆஃப் சேஞ்சஸ் டீலிங் வித் மெட்டாஃபிசிக்ஸ், அதாவது மாற்றம் குறித்த நூல், மெய்ப்பொருள் பற்றிய நூல் அப்படின்னு சொல்லலாம். த ஸ்ப்ரிங் ஆஃப் ஆட்டம் ஆனல்ஸ், இளவேனிலும் இலையுதிர்காலமும், அரசியல் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறக்கூடிய நூல். அடுத்தது த புக் ஆஃப் ஹிஸ்ட்ரி, சீனாவின் பண்டைய மதங்கள் பற்றிய நிகழ்வுகளையும் புராண கதைகளையும் கூறுகிறது. அடுத்தது த 5 கார்டினல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கன்ஃபூசியஸ் எத்திக்ஸ், ஹியூமன்னஸ், ரைட்டஸ்னஸ், ப்ராப்பரிட்டி, விஸ்டம், truthworthiness. Confucius said that wisdom grows from the family and that the foundation of society is the disciplined individual in an orderly family. The superior man, according to him, is not merely intelligent or scholarly, but his character should be exemplary. The superior man of Confucius possesses 3 virtues: intelligence, courage, and goodwill. Though Confucius insisted on children obeying parents and wife her husband, he also clearly proposed that when the command is wrong, a son should resist his father and a minister should resist the prince. When asked about government, he said that there are 3 requisites for it. There should be sufficiency of food, sufficiency of military equipment, and confidence of the people in their rule. மனிதத்தன்மை, நேர்மை, நன்னடத்தை, மெய்யறிவு, நம்பகத்தன்மை, இந்த 5ம் கன்ஃபூசியஸின் முக்கிய கொள்கைகளாகும். மெய் அறிவு, விஸ்டம் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா குடும்பத்திலிருந்து தான் வளரும் அப்படின்னு சொல்லி கன்ஃபூசியஸ் சொல்கிறாரு. ஓர் ஒழுக்கமான குடும்பத்தின் கட்டுப்பாடு மிக்க தனிநபர் தான் சமூகத்தின் அடித்தளமாக அமைகிறார் அப்படின்னு கன்ஃபூசியஸ் சொல்கிறாரு. கன்ஃபூசியஸை பொறுத்தவரை மேன்மையான ஒரு மனிதர் அப்படிங்கிறவர் அறிவாளியாகவோ அறிஞராகவோ மட்டும் இல்லாமல் முன்மாதிரியான நடத்தை கொண்டவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. நம்ம தமிழில் கூட பழமொழி உண்டு, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கன்ஃபூசியஸின் மேன்மையான மனிதர் புத்திசாலித்தனம், துணிச்சல், நல்லெண்ணம் ஆகிய 3 பண்புகளை கொண்டவராவார். குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கன்ஃபூசியஸ் வலியுறுத்தினாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உத்தரவு, அதாவது அரசனாகவே இருந்தாலும் ஒரு குடும்பத்தின் தலைவராகவே இருந்தாலும் அவங்க போடக்கூடிய உத்தரவு தவறு என்றால் ஒரு மகன் தனது தந்தையை எதிர்க்கலாம், அமைச்சர் என்ன பண்ணலாம், அரசரை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அரசு குறித்து அவரிடம் கேட்டபோது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரு அரசிற்கு 3 விஷயங்கள் முக்கியமாக தேவை.
ஒன்று நாட்டு மக்களுக்கு தேவையான உணவு, இன்னொன்று தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக் கொள்ள போதுமான இராணுவ தளவாடங்கள். மக்களுக்கு தம் ஆட்சியாளர் மீது என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? ஒரு நல்ல தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? மக்களுடைய நம்பிக்கையை பாத்திரமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த மூன்றும் ஒரு அரசுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கன்ஃபூசியஸ் சொல்கிறார். நெக்ஸ்ட் we see Taoism. Lao Tse, the greatest of the pre-Confucian philosophers, was 53 years older than Confucius. Lao Tse was born in 604 BC. Disgusted with the intrigues of politicians and the prevailing corruption of his time, he left China to live in a peaceful abode. Lao Tse wrote a book into 2 parts, running into 5,000 words. He then disappeared from the place and no one knew where he died. His book, Tao Te Ching, is a guide to the conduct of life. லாவோ ட்சே கன்ஃபூசியஸை விட 53 வயது மூத்தவர். அந்த காலகட்டத்தில் நடந்த அரசியல்வாதிகளின் முறைகேடுகள், ஊழல்கள் ஆகியவற்றினால் மனம் வெறுத்து போய் அவர் என்ன பண்ணுறாரு? நாட்டை விட்டு வெளியேறி வேற ஒரு இடத்துக்கு போய் அமைதியாக வாழ ஆரம்பிச்சிடுறாரு. 5000 சொற்கள் அடங்கிய ஒரு நூலை 2 பாகங்களாக எழுதுகிறாரு. பின்னர் அந்த இடத்துலேருந்து அவர் எங்கே போனார், எப்படி இறந்தார் அப்படிங்கிறத பற்றி தெரியவே இல்லை. அவர் எழுதின அந்த நூலான டாவோ டேச்சிங் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கான வழிகாட்டி நூலாக சீன மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. டீச்சிங்ஸ் ஆஃப் லாவோ ட்சே, டாவோயிசம். லாவோ ட்சேவினுடைய போதனைகள் என்னன்னு பார்க்கலாம். த காஸ் ஆஃப் ஹியூமன் அன்ஹாப்பினஸ் இன் த வேர்ல்ட் இஸ் ஹியூமன் செல்ஃபிஷ்னஸ். Selfishness creates unlimited human desires which can never be satisfied. In nature, all the things act in a natural way. The law of human conduct must correspond with nature. Humans live a life under the regulation of someone. This is because they have acquired knowledge and have not remained innocent. On the basis of their acquired knowledge, they have built up an urban civilization and have made themselves unhappy. அதாவது உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய மகிழ்ச்சி இன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய சுயநலம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சுயநலங்கிறது அளவற்ற ஆசைகளை ஏற்படுத்தி மனிதர்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்து. இயற்கையானது அதனுடைய போக்கிலே தான் போகுது. ஆனால் மனிதர்கள் மட்டும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இயற்கையில் அனைத்துமே இயற்கை வழியிலே இயங்குறப்போ மனிதன் நடத்தைக்கான விதி இயற்கையோடு பொருந்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் லாவோ ட்சேயினுடைய போதனை. அதே சமயத்தில் மனிதர்கள் யாரோ ஒருவர் ஒழுங்குபடுத்திய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அறிவை பெற்ற மனிதர்கள் தமது களங்கமில்லாத தன்மையை இழந்தது தான் இதற்கு காரணம். தங்கள் அறிவு பெற்ற மனிதர்கள் தங்களுடைய அறிவினை கொண்டு ஒரு நகர நாகரிகத்தை ஏற்படுத்தி தம்மை தாமே மகிழ்ச்சியற்றவர்களாக ஆக்கிக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் Zoroastrianism. Zoroastrianism is one of the oldest of the revealed world religions. It remained as the state religion of 3 great Iranian empires, which flourished from the 6th century BC and dominated much of the Middle East. Zoroaster of Persia is the founder of Zoroastrianism. Zoroaster was pained to find his people worshipping primitive deities. He revolted against it and proclaimed to the world that there is one God, Ahura Mazda, the Lord of Light. The holy book of Zoroastrians in Zend Avesta. It is a collection of sacred literature of different epochs, containing religious hymns, invocations, prayers, confessions, laws, myths, and sacred reminiscences. The doctrines and rituals of the Zoroastrians have much similarly to those of the Vedas. மிக பழமையான மதங்களில் ஜொராஸ்ட்ரியனிசமும் ஒன்று. கிமு 6ஆம் நூற்றாண்டில் செலுத்தோங்கி மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்ட் ஏரியாலையும் ஆதிக்கம் செலுத்திய மிகப்பெரிய ஒரு மதம் தான் இந்த ஜொராஸ்ட்ரிய மதம். இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தை தோற்றுவித்தவர் ஜொராஸ்டர். தன்னுடைய மக்கள் பழங்கால கடவுளர்களை கண்டு வணங்குறதை பார்த்து அவங்களுடைய சமய சடங்குகளை பார்த்து அவர் ரொம்பவே வேதனையுற்று அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாரு. மக்கள் ஒரே கடவுளை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒளிக்கடவுளான அகூர மஸ்தாவை அறிமுகப்படுத்தி உலகுக்கே இந்த ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துகிறாரு. ஜொராஸ்ட்ரியர்களின் புனித நூல் ஜெண்ட் அவஸ்தா அப்படிங்கிற நூலாகும். இது பல்வேறு காலகட்டங்களின் புனித இலக்கியங்களான பிரார்த்தனை பாடல்கள், வேண்டுதல்கள், சட்டங்கள், புராணங்கள், புனித கதைகளின் தொகுப்பாக இருக்குது இந்த நூல். ஜொராஸ்ட்ரிய தத்துவங்களும் சடங்குகளும் வேதங்களில் சொல்லப்படும் தத்துவங்கள் சடங்குகளை ஒத்து காணப்படுகின்றன. டீச்சிங்ஸ்.
ஜொராஸ்ட்ரியனுடைய போதனைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். Zoroaster taught that the great object of religion, state or society is the cultivation of morality. The highest religious conception is purity of thought, word and deed. He asserted that Ahura Mazda has 7 qualities. One is light, good mind, right, dominion, piety, well-being and immorality. Ahura Mazda is omniscient, அதாவது knows everything. அஹூர மஸ்தாவுக்கு எல்லாமே தெரியும். ஆம்னிபொட்டன்ட், பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் ஆம்னி ப்ரெசன்ட், எல்லா இடங்கள்லையும் நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன் ஜொராஸ்ட்ரியனிசம் சாக்ரிஃபைஸ் அண்ட் இமேஜ் வர்ஷிப் வேர் டிஸ்கார்டட். ஃபயர் வாஸ் வர்ஷிப்ட் ஆஸ் a symbol of the deity and considered the highest form of worship. Charity was made an essential part of religion and service to the poor was particularly emphasized. ஜொராஸ்டருடைய போதனைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு மதம் அல்லது ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னா சமூகத்தின் முதன்மையான நோக்கமான ஒழுக்கத்தை வளர்த்திருப்பதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜொராஸ்டர் சொல்கிறாரு. ஒரு உயரிய மதமானது எண்ணம், சொல், செயல் என அனைத்திலும் புனிதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜொராஸ்டர் சொல்கிறாரு. அகூர மஸ்தா அவர் ஏற்படுத்தின அந்த கடவுள், அகூர மஸ்தா ஒளிக்கடவுள், ஒளி, நல்ல மனம், நன்மை, அரசாட்சி, பக்தி, ஆரோக்கியம், இரவாத்தன்மை ஆகிய தன்மைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அகூர மஸ்தா அனைத்தும் அறிந்தவர், சகல சக்திகளும் கொண்டவர், எங்கும் நிறைந்திருப்பவர். ஜொராஸ்ட்ரிய மதத்தில் பலி, உருவ வழிபாடு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடவுளின் வடிவமாக தீயை வணங்குவது தான் உயர்ந்த வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லி கருதப்படுது. தானம் செய்வதற்கும் ஏழைகளுக்கு சேவை செய்வதற்கும் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது. ஜொராஸ்ட்ரிய மதத்தில் தானங்களுக்கும் ஏழைகளுக்கும் சேவை செய்வது முக்கியமாக கருதப்பட்டது. நம்ம தமிழில் கூட சொல்லுவோம், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வரைக்கும் நம்ம இந்தியாவை தாண்டி சைனாலையும் பெர்சியாலையும் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இனி நம்ம இந்தியாவுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இம்பேக்ட் ஆஃப் அயன் டெக்னாலஜி இன் இந்தியா. In the Gangetic Valley, people learned to produce crops more than that was required for subsistence. So, another section of people took up some professional crafts as their livelihood. Like the farmers, these craftsmen also had to rely on a group of people who collected raw materials and distributed the craft products. Early urbanization happened in 2 ways. One was as a result of some villagers specializing in blacksmithing, pottery, carpentry, cloth weaving and the like. The other was on account of the congregation of specialized craftsmen in villages close to where the raw materials were available and where markets were present. Such a concentration enabled villages to evolve into towns and exchange centers. Vaishali, Stravasti, Rajagraha, Kausambi and Kashi were some significant commercial centers of the Gangetic Plain. Impact of iron technology in India. இந்தியாவில் இரும்பு தொழில்நுட்பம் ஏற்படுத்திய தாக்கம். பாட ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், புதிய இரும்பு காலத்துக்கு அப்புறம்தான் நகரமயமாதல் வேகமாக வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்தியாவில் அதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பத்தியில் நம்ம பார்க்க போகிறோம். உலகின் மிக நீண்ட சமவெளி கங்கை சமவெளி. கங்கை சமவெளி மக்கள் தங்களுடைய உணவு தேவையை விட அதிகமான அளவில் பயிர்களை உற்பத்தி செஞ்சாங்க. காரணம் என்ன? இரும்பு தொழில்நுட்பம், கலப்பைகளை பயன்படுத்துதல், இந்த மாதிரியான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக தங்களுடைய விவசாய பொருட்களுடைய வளர்ச்சி அதிகப்படுத்திக்கிறாங்க. ஸோ எனவே மற்றொரு பகுதி மக்கள் வேறு சில கைத்தொழில்களை மேற்கொள்ள வாய்ப்பு அமைந்தது. விவசாயிகளைப் போலவே இந்த கைவினை கலைஞர்களுக்கும் தமது மூலப்பொருட்களை சேகரித்து தரவும் தமது உற்பத்தியை விநியோகிக்கிறதுக்கும் சிலரை நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஆரம்பகட்ட நகரமயமாக்கல் 2 விதங்களில் நிகழுது. ஒன்று, கிராமங்களில் இரும்பு தொழில், மட்பாண்டங்கள் செய்தல், மரவேலை தொழில், நெசவு போன்றவற்றில் ஈடுபடுறதன் மூலமாக நிகழுது. இன்னொன்று பார்க்கும்போது கிராமங்களின் தனித்திறமை கொண்ட கைவினைஞர்கள் குழுக்கள் மூலப்பொருட்கள் கிடைக்கும் இடத்திற்கு அருகில் இருந்தவாறு சந்தைகளை இணைத்ததன் மூலம் நிகழுது. இப்படி மக்கள் ஒரே இடத்தில் குவிந்தது கிராமங்கள் என்னவாக மாறுது? நகரங்களாக பரிமாற வளர்ச்சி பெறுது. வைசாலி, சிராஸ்வதி,
ராஜகிரகம், கௌசாம்பி, காசி ஆகிய கங்கை சமவெளிகள் மிக முக்கியமான வர்த்தக மையங்களாக உருவாகும். Origin post-Rigvedic. 3 more Vedas, Yajur, Sama and Atharva, were composed after the Rig Veda. Manuals of rituals called Brahmanas, specifying rhyming words to be sung, and 2 commentaries on certain Rigvedic hymns called Aryankas, containing knowledge to be learnt secretly in the forest, and the Upanishads were compiled in the Upper Gangetic Plain during 1000 to 600 BC. அதாவது ரிக்வேதம், நம்மளுடைய வேதங்கள் 4, ரிக், யஜூர், சாம, அதர்வன. முதல் வேதம் ரிக்வேதம். ரிக்வேதத்தை தொடர்ந்து யஜூர், சாம, அதர்வன வேதங்கள் எழுதப்பட்டன. பிராமணங்கள் என அழைக்கப்படும் சடங்குகளின் தொகுப்புகள், இசை பாடல் வரிகள், காடுகளில் இரகசியமாக கற்று அறிய வேண்டிய அறிவு, சில ரிக்வேத பாடல்களின் விளக்கங்கள் அடங்கிய ஆரண்யகங்களும் உபநிடதங்களும் கிமு 1000 முதல் 600 காலகட்டத்தில் கங்கை சமவெளியில் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிக்வேத பாடல்கள் 1028 பாடல் வரிகளை கொண்டது. இப்படி வேதங்களை சாட்சியாக வச்சு ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஜெயினிசமும் புத்திசமும் எவ்வாறு தோன்றி மக்களிடையே வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இனி வரக்கூடிய பேராகிராஃபில் பார்க்கலாம். In the Gangetic Plain, iron plough agriculture required the use of bullocks, but the indiscriminate killing of cattle for Vedic rituals and sacrifices caused resentment. The founders of Jainism and Buddhism did not prescribe killing as a religious right. They secured their livelihood mostly by alms. Celibacy and abstinence from holding property made the new teachers much more acceptable than the Brahman priest. The people's resentment about the expensive and elaborate Vedic rituals, animal sacrifice, and the desire for wealth eventually took them towards Jainism and Buddhism. Mahavira and Buddha lived a life of purity and exemplified simplicity and self-denial. They lived in the times of Bimbisara and Ajatashatru, the famous kings of Magadha. The commercial development of the northern cities like Kausambi, Kushinagara, Benares, Vaishali and Rajagraha added importance to the Vaishyas who turned to Buddhism and Jainism in their eagerness to improve their social state. கங்கை சமவெளியில் விவசாயத்திற்காக மக்கள் காளைகளையும் மற்ற கால்நடைகளையும் அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஆனால் வேத சடங்குகளுக்காக அரசர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் வேத சடங்குகளுக்காகவும் யாகங்களுக்காகவும் கால்நடைகளை பலியிட்டாங்க. இது மக்களிடையே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. அந்த டைமில் மகாவீரரும் புத்தரும் அந்த மத சடங்குகளுக்காக விலங்குகளை பலியிடுவதை எதிர்க்கிறாங்க. அவங்களுடைய அந்த துறவு வாழ்க்கை சிலபசி அப்படிங்கிறது என்ன, துறவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த துறவு வாழ்க்கை, இறந்து உண்ணுதல், சொத்துக்களை துறந்து வாழ்தல் மக்களிடையே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியச்சு. அவங்களுக்கான ஃபாலோயர்ஸாக மாறிட்டாங்க. வேத சடங்குகளின் ஆடம்பரம், விலங்குகளை பலியிடுதல், சொத்துக்கள் மீதான ஆசை போன்ற செய்கைகள் மக்களை வெறுப்புறச் செய்தன. இதுவே காலப்போக்கில் புத்தரையும் மகாவீரரையும் மக்கள் ஏற்றுக்க ஏதுவாக அமைஞ்சது. மகாவீரரும் புத்தரும் தூய வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. அவர்கள் புகழ்பெற்ற மகத அரசர்களான பிம்பிசாரர், அஜாதசத்ரு ஆகியோரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். கௌசாம்பி, குஷிநகரம், பெனாரஸ், வைஷாலி, ராஜகிரகம் போன்ற நகரங்களில் வணிக நோக்கில் வளர்ச்சியடைந்த போது வைஷ்யர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தது. வைஷ்யர்கள்னால் யார்? வியாபாரங்கள் செய்கிறவங்கள தான் நம்ம வைஷ்யர்கள்னு சொல்கிறோம். வைஷ்யர்கள் தமது சமூக நிலையை மேலும் உயர்த்தி கொள்கின்ற ஆசையில் புத்தரையும் மகாவீரரையும் பின்பற்ற தொடங்கினார்கள். ஓகே சில்ட்ரன், நான் இந்த லெசனை 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கன்ஃபூசியனிசம், டாவோயிசம், ஜொராஸ்ட்ரியனிசம் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் த நியூ அயனேஜ்க்கு அப்புறம் இந்தியாவில் ரிக்வேதிக் பீரியடுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லியும் பார்த்துருக்கோம். அடுத்த சாப்டரில் நம்ம புத்திசம், ஜெயினிசம், மௌரியாஸோட எம்பையர் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.